நெல்லை குருசுவாமி, பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர், திருநெல்வேலி தெற்கு மாவட்டம். இந்த பதிவு எதுக்கென்றால், இன்னும் 21 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது தமிழ்நாட்டு தலையத்தையே மாற்றக்கூடிய நாட்கள். அப்பேற்பட்ட அந்த மகத்தான ஒருவிரல் புரட்சி சொல்லக்கூடிய தேர்தல் நாள் வர இருக்கிறது. ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன், இப்பவும் அதே பதிவு தான். 234 தொகுதியிலையும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் ஓட்டு போட்டு அவங்களை வெற்றி பெற செய்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சராக்கி அம்மா ஜெயலலிதா அவருடைய நல்ல ஆட்சியை மறுபடியும் தொடர வேண்டும். அதுக்காக தான் இந்த பதிவு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளர் அண்ணன் இசக்கிமுத்து அவர்கள் களம் இறங்குகிறார். இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார் அவர்கள். நானும் அவரை சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். சும்மா வாழ்த்து சொன்னால் காணாது. நம்மளுடைய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஓட்டு போடும்போது நாங்குநேரி தொகுதியில் அனைத்து மக்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் இதுக்கு முன்பாக ஒரு 15 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா, உள்ளூர் வேட்பாளர் இல்லாமல் காங்கிரஸ் சார்பாக வெளியூர்லேருந்து ஆட்கள் வந்து, இப்போ எம்பி கூட ராபர்ட் புரூஸ் கூட வெளியூர் ஆள் தான், கேரளா பக்கம் சொல்கிறாங்க, நாகர்கோவில் தாண்டி கேரளா பக்கம்னு. அப்படி ஆளை கொண்டு வந்து நம்ம போய் அவரை தேட முடியாது. நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் இசக்கிமுத்து அவர்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கேடி சாரில் உள்ளவர் தான், நாங்குநேரி தொகுதியை சார்ந்தவர் தான். எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்து மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரே நபர் இசக்கிமுத்து அவர்கள். ஜாதி மதம் எல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் சமத்துவமாக பழகி எல்லோருடையும் அன்பாக பழகக்கூடியவர் ஒரே நண்பர் இசக்கிமுத்து அவர்கள். அவரோட பழகி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதனால் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வாக்களிக்கும் போது சிந்திச்சு குக்கர் சின்னம் எங்கே இருக்குன்னு பார்த்து இந்த நாங்குநேரி தொகுதியில் மக்கள் அனைவரும் பெருவாரியாக குக்கர் சின்னத்தில் வாக்கு செலுத்தி சுமார் ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒவ்வொரு மக்களும் நீங்கள் வாக்கு போடும்போது உங்களுடைய தொகுதி வேட்பாளர் நினைச்சு சிந்திச்சு வாக்கு போடுங்க. ஏனென்றால் அப்படி போட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் தொகுதியில் உள்ள மக்கள் நீங்கள் வாக்கு போடும்போது தான் வேட்பாளர் உங்களுக்கு எதுவும் கேட்க முடியும், நம்ம உரிமையோட போய் கேட்க முடியும். ஏதோ வெளியூர்காரனுக்கு போய் ரூபி பண்ணுறதுக்கு முன்னாடி காங்கிரஸில் போட்டோம், அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார், செங்கல்பட்டு மாவட்டம் சொல்கிறாங்க, அவரை போய் நம்ம பார்க்க முடியாது, தேடவும் முடியாது, எங்கே இருக்காருன்னே தெரியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை. எந்நேரமும் குரல் கொடுக்கக்கூடிய ஓடி ஓடி வரக்கூடிய ஒரே வேட்பாளர் இசக்கிமுத்து அவர்கள். அவருக்கு எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் தான் நாங்குநேரி செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கொண்டு அதிமுகவில் இருந்தவர் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள். ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டு இப்போ புதிதாக கட்சியில் சீட்டு கிடைச்ச உடனே அதில் போயிட்டார் நாங்குநேரின்னு சொல்லி, நானும் உள்ளூர் வேட்பாளர்னு சொல்லுவார். இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் கட்சி மாறவரை நம்பி நீங்கள் வந்து வாக்கு அளித்தால் நீங்கள் வந்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நாளைக்கு திருப்பி அதில் இல்லைன்னா வேற கட்சிக்கு போயிடுவார். ஒரு நிரந்தரம் இல்லாதவர். அதனால இவர் அப்படி இல்லை. நாங்குநேரி தொகுதிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே நமக்கு நிரந்தரமான வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர், மோடியோடைய அவர்களுடைய பாரத பிரதமருடைய ஆசி பெற்ற வேட்பாளர். அவருக்கு எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் சொல்லி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிந்திச்சு கண்டிப்பாக 23ஆம் தேதி காலையிலிருந்து பெருவாரியாக நாங்குநேரி தொகுதி மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். குக்கர் சின்னத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய்.